வணக்கம் மாணவர்களே, வேதியியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று ஜேஇஇ கெமிஸ்ட்ரி இன்சைட் பகுதியில் முந்தைய ஜேஇஇ தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வியினை பார்க்க போகின்றோம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது ஜேஇஇ 2007 கேட்கப்பட்ட கேள்வி. அதன்படி பின்வரும் எந்த அயனியாக்கும் செயல்முறையில் பிணைப்பு தரம் அதிகரித்துள்ளது மற்றும் காந்த பண்பு மாறியுள்ளது? இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அயனைசேஷன் ப்ராசஸ் த பாண்ட் ஆர்டர் ஹேஸ் இன்க்ரீஸ் அண்ட் த மேக்னெட்டிக் பிஹேவியர் ஹேஸ் சேஞ்ச்டு? அதாவது இது ஒரு பிணைப்பு தரம் குறித்த வீடியோ. முந்தைய வீடியோக்களை பிணைப்பு தரம் குறித்து தான் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இதுவும் ஒரு பிணைப்பு தரம் குறித்த வீடியோ. இப்போ நம்ம அயனைசேஷன் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். முதல்ல ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ முதல் ஆப்ஷன்லேயே பார்த்துக்கலாம். இப்போ இங்கே C2 இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு எனர்ஜி கொடுத்து இந்த C2லேருந்து ஒரு எலக்ட்ரான்களை வெளியே எடுக்கிறது, அந்த ப்ராசஸ் தான் அயனைசேஷன். வாங்க தீர்வுக்குள்ளே போயிடலாம். முந்தைய வீடியோலேயே நம்ம ஒரு ட்ரிக் பார்த்துருந்தோம் பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது என்ன அப்படின்னா, ரெண்டு படம் பார்த்துருந்தோம். ஒன்று டபிள்யூ ஷேப் படம், இன்னொன்று முக்கோண படம். இந்த டபிள்யூ ஷேப் படம் எதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0லேருந்து 8 வரைக்கும் மொத்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை இருந்துச்சு அப்படின்னா அது சரியாக இருக்கும். 8லேருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு மொத்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை இருந்தது அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த கேள்வி என்ன அப்படின்னா, அயனைசேஷன் ப்ராசஸில் பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகணும், இன்னொன்று காந்த பண்பு மாற்றம் அடையணும். அதனால காந்த பண்பு கேட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ காந்த பண்புக்கும் ஒரு ட்ரிக் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பிணைப்பு தரத்துக்கு எப்படி மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இந்த காந்த பண்புக்கும் மொத்த எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வர்ற மொத்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை ஒற்றைப்படையா இரட்டைப்படையா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரிக் வச்சிருக்கோம். இப்போ இரட்டைப்படையா இருந்தது அப்படின்னா அது டயா காந்த பண்பாகவும், ஒற்றைப்படையா இருந்தது அப்படின்னா அது பேரா காந்த பண்பா இருக்கும். இதுலேயும் ஒரு விதிவிலக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 10 அல்லது 16 அல்லது 32 எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை இருந்துச்சு அப்படின்னா அது இரட்டைப்படையில இருக்கு அப்படின்னா அது டயா காந்த பண்பா தான் செயல்படணும். ஆனா இது விதிவிலக்கு அப்படிங்கிறதுனால இந்த 10, 16 அல்லது 32 இந்த 3 நம்பர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது இரட்டைப்படையா இருந்தா கூட அது பேரா காந்த பண்பா தான் செயல்படுது. முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C2 given C2 plus. இப்போ பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கிறதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சாலே உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிடலாம். முதல்ல கார்பனோட எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும். 1s2 2s2 2p2. இப்போ மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை எழுதணும். அப்போ 2 கார்பன் இருக்கிறதுனால இடத்துல 2 × 6 = 12. இப்போ 12 அப்படிங்கிறப்ப இந்த முக்கோண படம் தான் சரியா இருக்கும். 12க்கு நேரம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ இப்போ C2ஓட பிணைப்பு தரம் என்ன அப்படின்னா 2. இப்போ நம்மளுக்கு மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை தெரியும். அது 12. 12 அப்படின்னா அது இரட்டைப்படை. இரட்டைப்படையா இருந்தது அப்படின்னா அது டயாமேக்னெட்டிக்கா தான் செயல்படும். அப்போ C2ஓட காந்த பண்பு என்னது அப்படின்னா டயாமேக்னெட்டிக். இப்போ வாங்க C2 பிளஸுக்குள்ள போகலாம். இப்போ C2 பிளஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி C2க்கு எலக்ட்ரான் அமைப்பு எழுதிட்டோம். அதோட மொத்த எலக்ட்ரான்கள் நம்மளுக்கு தெரியும் 12. இப்போ பிளஸ் இருக்கிறதுனால ஒரு இதை கழிக்கணும். அப்போ -1 = 11. அப்போ 11 அப்படிங்கிறப்ப இந்த முக்கோண படத்துக்கு போகணும். 11க்கு நேராக இருக்கிற பாண்டாட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5. அப்போ C2 பிளஸோட பிணைப்பு தரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5. இப்போ மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 11. அதாவது இது ஒற்றைப்படையில் இருக்கிறதுனால இது ஒரு பேரா காந்த பண்பு. அப்போ C2 பிளஸோட காந்த பண்பு என்னது? பேரா காந்த பண்பு. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகணும். இப்போ இங்கே பாண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னா, மேலே 2 இருக்கு, கீழே 1.5 இருக்கு. அப்போ பாண்ட் ஆர்டர் குறைஞ்சிருக்கு, ஆனால் மேக்னெட்டிக் பிஹேவியர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த ஆப்ஷன் சரியானதாக இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ ரெண்டாவது ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, NO given NO plus. இப்போ முதல்ல நைட்ரஜனோட எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும், இன்னொன்று ஆக்சிஜனோட எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும். இப்போ நைட்ரஜனோட எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p3. இப்போ ஆக்சிஜனோட எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p4. இப்போ NOவோட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கணும். இப்போ நைட்ரஜனோட எலக்ட்ரான் அமைப்பு மொத்தம் எவ்வளவு? 7 ப்ளஸ் ஆக்சிஜனோட மொத்த எலக்ட்ரான் அமைப்பு எவ்வளவு? 8.
ஈக்குவல் டு 15. அப்போ 15 அப்படிங்கிறப்ப முக்கோண படத்துல இந்த இருக்கு. அதோட பிணைப்பு தரம் என்ன? 2.5. அப்போ NOவோட பிணைப்பு தரம் 2.5. இப்போ NOவோட மொத்த எலக்ட்ரான்கள் வந்து 15. இப்போ 15 அப்படிங்கிறப்ப அது வந்து ஒற்றைப்படை. ஒற்றைப்படை அப்படின்னா பாரா காந்த பண்பு. இப்போ NOவோட காந்த பண்பு என்னது? பாரா காந்த பண்பு. இப்போ வாங்க NO பிளஸ்க்குள்ள போகலாம். NO பிளஸோட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை 15. அப்போ பிளஸ் அப்படிங்கிறப்ப -1 கழிக்கணும். ஈக்குவல் டு 14. 14 அப்படிங்கிறப்ப முக்கோண படத்துல மேல இருக்கு. அப்போ அதோட பிணைப்பு தரம் 3. இப்போ NO பிளஸோட பிணைப்பு தரம் என்னது? 3. இப்போ மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியும் 14. அது வந்து ஒரு இரட்டைப்படை அப்படின்னா அது வந்து டயா காந்த பண்பு. இப்போ NO பிளஸோட காந்த பண்பு வந்து டயா காந்த பண்பு. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனைசேஷன் ப்ராசஸ் நடக்கிறப்ப காந்த பண்பு வந்து மாற்றம் அடையணும், இன்னொன்று பாண்ட் ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப NO வந்து நார்மலாக இருக்கிறப்ப 2.5 அதோட பாண்ட் ஆர்டர், அதோட காந்த பண்பு பேராமேக்னெட்டிக். இதுவே அது அயனைசேஷன் ப்ராசஸ் நடக்கிறப்ப NO ப்ளஸ்ஸாக மாறும்போது அதோட பிணைப்பு தரம் வந்து 3. அப்போ பிணைப்பு தரம் என்ன பண்ணியிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காந்த பண்பு என்ன ஆயிருக்கு? மாறி இருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் ரெண்டாவது பதில் வந்து சரியானதாக இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம இது சரியானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மிச்ச ரெண்டையும் பார்த்துடலாம். மூன்றாவது ஆப்ஷனுக்குள்ள போகலாம். மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, O2 வந்து அயனைசேஷன் ப்ராசஸ் நடக்கிறப்ப O2 ப்ளஸ்ஸாக மாறுது. இப்போ ஆக்சிஜனோட எலக்ட்ரான் அமைப்பு வந்து எழுதணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p4. இப்போ 2 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ மொத்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறப்ப 2 × 8 ஈக்குவல் டு 16. 16ங்க அப்புறப்ப படத்துல இந்த இருக்கு. 16க்கு நேரம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணைப்பு தரம் வந்து 2. அப்போ O2ஓட பிணைப்பு தரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இப்போ வந்து O2ஓட மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 16. 16 அப்படிங்கிறது ஒரு இரட்டைப்படை. இரட்டைப்படையா இருந்தா கூட அது வந்து ஒரு எக்ஸப்ஷன் கேஸ், விதிவிலக்குல இருக்கிறதுனால அது வந்து டயாமேக்னெட்டிக்கா செயல்படாம பேராமேக்னெட்டிக்கா செயல்படுது. அப்போ O2ஓட காந்த பண்பு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராமேக்னெட்டிக். இப்போ O2 பிளஸுக்கு போகலாம். இப்போ O2ஓட மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியும் 16. பிளஸ் இருக்கிறதுனால -1 ஈக்குவல் டு 15. 15 அப்படிங்கிறப்ப அதோட பிணைப்பு தரம் 2.5. நம்மளுக்கு வந்து O2 பிளஸோட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியும். அது வந்து 15. 15 அப்படிங்கிறப்ப அது வந்து ஒற்றைப்படையில இருக்கு. ஒற்றைப்படைனாலே அது வந்து பேராமேக்னெட்டிக். அப்போ O2 பிளஸோட காந்த பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரா காந்த பண்பு. இப்போ நம்மளுக்கு வந்து அயனைசேஷன் நடக்கிறப்ப பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகணும். இங்க பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் காந்த பண்பு வந்து மாற்றம் அடையல அப்படின்னா இது வந்து சரியான பதிலா இருக்காது. இப்போ நான்காவது ஆப்ஷனுக்குள்ள போகலாம். நான்காவது ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா N2 அயனைசேஷன் ப்ராசஸ்ல ஈடுபடும் போது N2 பிளஸ் கன்வெர்ட் ஆகுது. இப்போ N2ஓட எலக்ட்ரான் அமைப்பை எழுதணும். நைட்ரஜனோட எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p3. அப்போ N2ஓட மொத்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து 2 × 7 ஈக்குவல் டு 14. 14 அப்படிங்கிறப்ப இந்த முக்கோண படத்துக்கு போகணும். 14க்கு நேர பாண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ N2ஓட பிணைப்பு தரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. இப்போ மொத்த எலக்ட்ரான்கள் 14 அப்படிங்கிறப்ப 14 அப்படிங்கிறது வந்து இரட்டைப்படை. இரட்டைப்படைங்கிறப்ப நம்மளுக்கு காந்த பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாமேக்னெட்டிக். அப்போ N2ஓட காந்த பண்பு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாமேக்னெட்டிக். இப்போ N2 பிளஸ்க்கு போகலாம். N2ஓட மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை 14. 14 பிளஸ் இருக்கிறதுனால -1 ஈக்குவல் டு 13. அப்போ 13 அப்படிங்கிறப்ப முக்கோணம் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பிணைப்பு தரம் வந்து 2.5. அப்போ N2 பிளஸோட பிணைப்பு தரம் 2.5. மொத்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை வந்து 13 அப்படிங்கிறப்ப இது வந்து ஒற்றைப்படை. ஒற்றைப்படை அப்படின்னா அது வந்து என்னதுன்னா பேராமேக்னெட்டிக். அப்போ N2 பிளஸோட காந்த பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராமேக்னெட்டிக். இப்பட்ட கேள்வியில் அயனைசேஷன் ப்ராசஸ் நடக்கிறப்ப பாண்ட் ஆர்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் இங்கே வந்து பாண்ட் ஆர்டர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. காந்த பண்பு வந்து மாற்றம் அடையணும். இங்கேயும் காந்த பண்பு வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. அடிப்படையில் இந்த ஆப்ஷன் வந்து சரியானதா இருக்காது. கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்வரும் எந்த அயனியாக்கும் செயல்முறையில் பிணைப்பு தரம் அதிகரித்துள்ளது மற்றும் காந்த பண்பு மாற்றமடைந்துள்ளது? இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அயனைசேஷன் ப்ராசஸ் த பாண்ட் ஆர்டர் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் அண்ட் த மேக்னெட்டிக் பிஹேவியர் ஹேஸ் சேஞ்ச்டு. அதாவது அயனைசேஷன் ப்ராசஸ் நடக்கிறப்ப காந்த பண்பு வந்து மாற்றமடையணும், பிணைப்பு தரம் அதிகரிக்கணும். அந்த அடிப்படையில் சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான்.
மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது இந்த கான்செப்ட் குறித்து சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே.